எல்லாருக்கும் பண்ணுங்கள். வெல்கம் டு சிஎஸ்கே நேச்சுரல் ஃபார்மிங். நம்ம போன வீடியோவில் வந்து இந்த வேப்பையில் கரிசல் எப்படி தயார் பண்ண நம்ம சொன்னாங்க அப்படின்னா 100 லிட்டர் தண்ணிக்கு 5 கிலோ வேப்பையால் அப்புறம் வந்து 10 லிட்டர் நாட்டு மாட்டுக்கும் 2 கிலோ நாட்டு மாட்டு சாணம் போட்டு நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணிவிட்டு 4 நாள் பிடிக்கிற ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நம்ம 5 நேரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. இதில் வந்து 2 ரகம் இருக்குதுங்க. அப்படின்னா நம்ம வேப்பையில் வந்து நம்ம கிரைண்டரில் அம்மிக்கரில் அரைச்சிட்டு போட்டோம்னா அந்த இலையை வந்து நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிட்டு போட்டோம்னா பவுடர் அதான் அந்த மாமூலம் நம்ம வாய் சாப்பிட்லாம் உடனே சாப்பிடுவாங்க. அதுபோல் நம்ம அரைச்சிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு 2 நாள் 48 மணி நேரத்தை இதோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம இந்த ஏழை அப்படியே நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டியில் இருந்தாலும் சின்ன பேஸ் கட் போட்டதாலும் 4 நாள் பிடிச்சிருதுங்க. ஸோ இந்த வேப்பையில் கரைச்சி நம்ம எது பயன்படுத்தணும் பாருங்கள். நம்ம மெயின் இந்த வேப்பையில் வந்து இது மாதிரி ஃபில்ட்ரேஷன் தாங்க மெயினுங்க. இந்த வேப்பையில் வந்து நல்லா நம்ம வந்து இது மாதிரி ஃபில்ட்ரேஷன் பண்ணி ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கரிசல் நம்ம பயன்படுத்திட்டோம்னா நம்ம பயிரில் வந்துங்க சாறு உறிஞ்சு பூச்சி அப்படின்னா நம்ம பயிர் செய்த எந்த ஒரு பயிர் செஞ்சாலும் விதைச்சாலும் நம்ம வந்து நடவு செய்த 15-20 நாளுக்குள்ளே நம்ம வந்து இதோட கரிசல் பயன்படுத்தோம்னா நம்மளுக்கு பயிரில் இருக்கக்கூடிய சாறு உறிஞ்சு பூச்சி நான் இப்போது வெள்ளை கொசு, பச்சை கொசு, பேணுங்க, அப்புறம் வந்து மாவு பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, இதுங்கெல்லாம் வந்து ஒரு பயிர் வந்து இளம் பயிர் வந்து இந்த இளம் பூச்சிங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த கரிசல் வந்து பெருப்பூச்சியில் வேலை செய்யுதுங்க. அப்படின்னா ஸோ இலை சுட்டு பூச்சி, இலை சாப்பிட்ற பூச்சியில் வேலை செய்யுதுங்க. வெறும் சார உறிஞ்சு பூச்சி தான் இதோட கரிசல் வேலை செய்யும். நீங்கள் வந்து நடவு செய்ய 15 நாள் வந்து இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்மளோட இயற்கை விவசாயத்தில் ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் வந்து பெரிய பூச்சிங்களுக்கு அப்படியே பிரம்மாசுரம், அக்னியாசனம், நம்ம 30 நாள் ஒரு ஸ்ப்ரேயிங், 40 நாள் ஒரு ஸ்ப்ரேயிங், 60 நாள் ஒரு ஸ்ப்ரேயிங் நம்ம ஸ்டெப் வைஸாக கொடுத்துட்டு போகலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து இதுங்க தான் ஆரம்பிக்கணும். நம்ம கெமிக்கல் மாதிரி டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து இப்போ கெமிக்கல் மாதிரிலாம் நம்ம வேலை செய்கிறோங்க. நம்ம வந்து சின்ன ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டு போனோம்னா கடைசியாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம் நம்மளோட இயற்கை விவசாயத்தில். ஸோ நீங்கள் கூட தயவுசெய்து நீங்கள் மழை காலத்தில் வந்து மார்னிங் ஸ்ப்ரே பண்ணி மழை காலத்தில் வந்து நீங்கள் மார்னிங்கே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. வெயில் காலத்தில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு அருமையாக வேலை செய்யுங்க. இது போல் எல்லாம் வாங்க பயிர் கடிக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு வந்து மல்டி கிராப்பிங் மிளகா செடி, பாமால் செடி, அதுக்கப்புறம் இந்த சனிகம்பா செடி எல்லாத்துக்கும் நம்ம அடிக்கிறோங்க. நீங்கள் கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் உனக்கு நாங்கள் போகிறோங்க.